ஒரு டைம்ல வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. இவங்களோட இதை பார்த்து அதான் ஒருத்தன் கூட எடுக்கல. அப்போ இன்ன வரையும் உட்காந்துட்டு எவனாச்சும் ஒரு இந்த ஓட்டுவரியை பத்தி ஏதாச்சும் ஒரு பேசானா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. எல்லாம் கோடி மீடியா தான் இப்போ வரைக்குமே. என்ன மக்களுக்கு லைட்டா புரிஞ்சு அவங்க நியூஸ் வேணும்னா சோசியல் மீடியா பார்க்க வர்றாங்க, அவ்வளவுதான் தெரிஞ்சவங்க. கோடி மீடியா இல்ல பாக்குறவங்க கார்த்தி, நம்ம ஸ்டேட்ல என்ன டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்றானோ அதான் எல்லா ஸ்டேட்லயும் பண்ணி வரான். அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்றான். அதனால இந்த விஷயம் எல்லாம் வெளியில வர மாட்டேங்குது. நம்ம தமிழ்நாட்டுல நம்ம நம்மளே எல்லாருமே எடுத்துங்க, அதாவது தமிழ்நாட்டுல எல்லாருமே புதிய தலைமுறையோ நியூஸ் இவங்களையோ பாத்துக்கிட்டு அந்த நியூஸை பாத்துட்டு போனோம்னா நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் தெரிய வருமா? அவன் இன்ன வரைக்கும் எல்லாம் கொஞ்சம் எப்படி எழுதிட்டு இருக்காங்க அங்க அதானே பண்றாங்க. அந்த சோசியல் மீடியா ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தெரிய வந்துட்டு இருக்கு. புதிய தலைமுறை மட்டுமா பண்றான், எல்லாவனும் தான். இல்ல பொதுவாக சொல்றேன், டிவி மீடியா முதற்கொண்டு மொத்தமா சொல்றேன். அதனால மீடியான்னு சொல்லி நான் நியூஸ் சேனல் மட்டும் தான் சொல்றேன் மீடியாங்கிறது. இல்ல எனக்கு என்னன்னா இப்ப அடுத்து வர எலெக்ஷன்ல தலைவரோட ஃபேஸ் மட்டும் பெருசா இந்தியா லெவல்ல போனோம். ஏன்னா ராகுலே வந்தாலும் இந்த ஹிஸ்டரி வந்து பின்னாடி பேக்ராப்ல வேலை பார்த்தது தலைவரா இருக்கணும்ன்றது அந்த அளவுக்கு நம்ம ப்ரொஜெக்ஷனையும் எடுத்துட்டு போகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வேலையும் பாக்குறாரு அவர், சும்மா ஒன்றும் கிடையாது. ஏன்னா எல்லா மத்த கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து வைக்கிறதா இருக்கட்டும், மீடியேட்டரா இருந்து எல்லாரையும் டீல் பண்றதா இருக்கட்டும், மேக்சிமம் அவரோட சப்போர்ட் வந்து இந்தியா கூட்டணிக்கு அவ்வளவு புல் பண்றதுன்னா இப்ப இந்தியா கூட்டணியில ராகுலோட ஃபேஸை விட தலைவரோட ஃபேஸ் தான் மேபி த ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள். நீங்க யார காட்ட போறோன்றதையும் பெரிய விஷயம் இருக்குல்ல. நீங்க ராகுல பக்கத்துல வச்சு காட்டுறாங்க, ஆனா ராகுல ஃப்ரெண்ட் ஃபேஸா வைக்க மாட்டாங்க. ராகுல் ஃபேஸ் தான் இந்தியா, பட் ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போய் ஒரு லீடரை ப்ரொஜெக்ஷன் காட்டணும்ல. அப்ப காட்டணும்னா அந்த லீடர் யாரு, அவர் என்ன பண்ணிருக்காரு, அவர் ஸ்டப் என்ன, அவர் எப்படி எதிர்ப்பாரு பிஜேபிய, அவரோட டீலிங் எப்படி இருக்கும், பிஜேபி அவன் ஒரு சட்டம் கொண்டு வரானா அதுல என்ன தப்பு இருக்கும், அது யார் கரெக்டா பேசுவாங்க அப்படின்னா நீ ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு பக்கம் திரும்புதுல. சோசியல் மீடியா வந்து சிஎம் என்ன ட்வீட் பண்ண போறாரு, சிஎமோட வாய்ஸ் என்னவா இருக்கும், இதுக்கு தமிழ்நாடு என்ன சொல்லுதோ அதை நோக்கி இந்தியா பின்னாடி வருது பாருங்க. இதுதான் பெரிய விஷயம். சோ இது ரொம்ப ரேர்ல நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் சரி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் சரி கரெக்டா அமைஞ்சிருக்கு. இந்தியாவும் ஸ்ட்ரகிள்ல இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு முன்னாடி ஒரு பாய்ச்சல் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கும். சோ பின்னாடி வந்து நம்மளோட இந்த 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 ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சருமே இந்தியாக்கான ஸ்ட்ரக்சரா மாத்த வேண்டிய ஐடியாலஜியை வந்து தலைவர் ஆட்சி கிட்ட கொண்டு போயிட்டார்ல ராகுல் காந்தி வந்து. யாரை எடுக்கணும், அப்ப அடுத்து நான் ஆட்சி அமைக்க போறேன், நான் ஒருத்தரை எடுத்துக்கணும், நான் ஐடியா இவரை எடுத்துக்கணும்னா அப்ப நீங்க இங்க இருக்க மாடல் எடுத்துட்டு போய் தான் நீங்க இந்தியா ஃபுல்லா பேசணும். அப்ப இந்தியா ஃபுல்லா பேசணும்னா இந்த ஃபியூச்சர் தமிழ்நாட்டோட இந்தியாவுக்கு தமிழ்நாடு கொடுக்குற ரெப்ரசன்டேட்டிவா இருக்கட்டும். சோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கு பின்னாடி எந்த ஸ்டேட் இருந்திருக்கு, அப்ப அதை நோக்கி பயணிக்கிற இந்த வழி இருக்குல்ல, இது கரெக்டான டைம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போற காலம் கரெக்டா நம்மளுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்தியாவில பெரிய இடத்துக்கு போயிடுவோம் நம்ம ஸ்டேட்டா. தலைவருமே ஒரு இந்தியன் லீடர் ஃபேஸா பாக்குற காலம் வரும். தமிழ்நாட்டுல இருந்து பெரியாரும் இப்பதான் அவங்க கையில எடுக்கிறாங்க. தலைவர் கலைஞரை பத்தியும் பெருசா அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. சோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ஃபேஸ் எம்.கே. ஸ்டாலின் வராரு அப்படின்னா இந்தியாவுக்கு ஓகே ஃபைன், பாப்போம் எப்படி இருக்குன்னு. பிரபு பேசுறீங்களா? பேசுறாங்க. பிரபு இருக்காரா மேல? இல்ல தலைவர் பேசுங்க. இல்ல பிரபு 2 வருஷமா அவங்க ஜிடிபி அப்டேட் பண்ணல தெரியுமா, ஸ்டேட் ஜிடிபி. அது பாத்தீங்களா அந்த காமெடியா? நம்ம இங்க 11% போன வருஷம் 9.7 நினைக்கிறேன். கரெக்டா அந்த 2 வருஷம் குஜராத் அப்டேட் பண்ணல, என்ன பிரச்சனையோ. அங்க ஏதாவது இருந்தா தானே சொல்லுவாங்க. இல்ல பிரபு நாங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கட் பண்ணிட்டேன். டிவிகே பத்தி பேசும்போது தப்பா எடுத்துக்காதீங்க. திமுகங்கிறது எவ்வளவு பெரிய இயக்கம், 75 வருஷம் வேலை செஞ்ச இயக்கம். அந்த கட்சியோட அடுத்த பாயிண்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த 100% பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்படிங்க எல்லாம் ஜெயிக்கிட்டோம், டெபாசிட் வாங்கணும், அன்னைக்கு அதை பத்தி பேசிக்குவோம். அது வரையும் அவங்களை ஒதுக்கி வைக்கிறதா நம்ம தலைவருக்கும் இந்த கட்சிக்கும் கொடுக்குற மரியாதை. ஊர்ல போஜராஜன் ஒருத்தன் இருக்கான், 10 எலெக்ஷனா டெபாசிட் கட்டிட்டே இருப்பான். அவனை மாதிரி ஒரு கிருஷ்ணன் வந்து டெபாசிட் கட்டி நான் திமுக எதிரின்னு சொன்னோம்னா அவனை தூக்கி வச்சு நம்ம பேசணும். நம்மளோட ஒரு பைத்தியக்காரன் ஒண்ணு கிடையாது. அந்த ரேஞ்சில் இருக்க ஒருத்தனை கூட்டு வந்து திமுக எதிரி மாதிரி நம்ம பேசுறது எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நினைக்கிறேன். சாரி. ஓகே. கணேசன் சொல்லுங்க, மேல வந்தீங்க, தலைவர் போயிட்டு வந்தது எஃபெக்ட் எப்படி இருந்துச்சுங்க? இல்ல பேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். கணேசன் சொல்றது கணேசன் ஓகே, ஒரு 100 போடுங்க நான் சொல்றேன். இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, ஓகே நீங்க பேசுங்க, நான் அதுக்கப்புறம் பேசுறேன். கணேசன் இப்ப பெரிய ஆகப்பெரும் சிக்கல் என்னன்னா, திமுக இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கழகத்துக்கு 75 வருஷமா நடக்கிற ஒரு கழகத்துக்கு அறிவுரை சொல்றதுக்கு உள்கட்சியில இருந்து ஒருத்தர் இருக்கிறான், வெளிக்கட்சியில இருந்து ஒருத்தர் இருக்கிறான், இயக்கத்துல இருந்து ஒருத்தர் இருக்கிறான், அந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் இருக்கிறான், இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தர் இருக்கிறான். சும்மா போறவங்க கூட அப்படின்ற மாதிரி, அதாவது டீ கடையில ஒருத்தன் உட்காந்து 4 பேர் பேசுற மாதிரி கூட அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறான், கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒருத்தர் இருக்கிறான். இது எத்தனை பேர் எத்தனை ரகமா இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. இல்ல தாலியார் அணிலாம் வேற இருக்கிறாங்க. ஆனா இவங்க யாருமே புரிஞ்சுக்காத ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் பேன். இது வந்து நீங்க பேனோ திராவிடனோ அதை கேட்கறவங்க கேட்டுக்கோங்க.
திராவிட கழகத்துல இருக்கிறவங்க கேட்குறீங்கன்னா கேட்டுக்கோங்க, நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. இவங்க எல்லாமே சொல்றது என்னன்னா, துப்புரவு பணியாளர் விஷயத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஆரம்பிப்பான். அவன் ஆரம்பிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அப்படியா சார் சொல்லுங்க என்ன விஷயம். அதாவது இவங்க எல்லாருமே வந்து முதலமைச்சருக்கு முதலமைச்சருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கான அறிவுடைய ஒரு ஆட்களா இருப்பாங்க. இதுல சார் நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒரு இடத்துல இருந்து சொல்லுவாரு. ஆனா 75 வருஷ கட்சி வரட்டும். இது எல்லாத்தையுமே முடிச்சிட்டு இவரு இதையும் வாங்கிக்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு சொல்லணும். ஆனா இது எதுக்குடா இந்த கட்சிக்கு மட்டுமே சொல்ற, தேவதா கிட்ட போய் நீ 2 நிமிஷம் இந்த மாதிரி சொல்லி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, இதுல ரொம்ப சீரியஸான ஒரு முக்கியமான ஒரு நோட்டு ஒண்ணு இருக்குது. இவ்வளவு பேசுறிய தெளிவா, ஆம்புலன்ஸ் போகும்போது அந்த நிறுத்தக்கூடாதுன்னு ஒரு சக சாமானியன் இருக்கிற அறிவு கூட எடப்பாடிக்கு இல்லையடா, இத போய் அவனை டேக் பண்ணி சொல்லியிருக்கிறியா நம்ம திருப்பி கேட்டோம்னா, ஏன் எடப்பாடி அப்படிதாங்க பேசுறாரு, அவர் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி நமக்கு தேர்வு சொல்லுவான். இப்போ இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறது தான் பெரிய சிக்கலே நான் சொல்றேன். ஆனா இவங்க எல்லாருக்குமே காது கொடுத்து கேட்கிற ஒரே கழகமா இருக்கிறது திமுகவா தான் இருக்கும். ஆனா டக்குன்னு நம்ம என்ன பண்ணுவோம், கோட்டா மாட்டீங்கன்னு நான் கம்யூனிஸ்ட் சார், நான் ஏடிஎம்கே சார், நான் இந்த சார் அந்த சார் எல்லாமே சொல்லுவானுங்களே தவிர்த்து இதை என்னைக்காவது எடப்பாடி கிட்ட சொல்லி இருக்கிறியா, சசிகலா கிட்ட சொல்லி இருக்கிறியா? அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப கேள்வி, யார் வேணா எப்படி வேணா பேசுங்க. நான் திரும்ப கேக்குறது என்னன்னா, அதிமுக நடந்த தலைமையில் நடந்த குழப்பத்துக்கு இந்த மாதிரி அட்வைஸ் வேணா சொல்லி சோசியல் மீடியால யாராவது போட்டு நீங்க எனக்கு காமிச்சிருங்க, நான் திமுக விட்டு போயிடுறேன். அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் வீட்டுல இருக்கிற அந்த சின்ன குழந்தை ஏதோ ஒரு விநாயகர் சிலையை கொடுத்துட்டாருன்னு போட்டான், அந்த போஸ்டர் நீக்கிறான். தலைவர் கலைஞர் ஐயா ஒண்ணு போடுறாரு, 12 மணி நேரம் வேலை இருங்க ஐயா முடிச்சிடறேன் ஐயா. இல்ல கரெக்ட். அந்த போஸ்ட்டுக்கு வந்து இல்ல அந்த உதயநிதி பொண்ணு வந்து கிளாஸ்ல அந்த போட்ட போஸ்ட் இமிடியேட்டா கொடுத்துட்டாரு, பதில் கொடுத்துட்டாரு. அந்த பதில்ல கூடுதலா அது எனக்கு பிரச்சனை இல்ல, அது வந்து ஒரு ஃபேமிலி. இருங்க நான் பேசி முடிச்சிடுறேன். அந்த பதில்ல நான் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன வேணா இருந்துட்டுங்க, அது வந்து ஃபேமிலில பர்சனலா நடக்கிற விஷயம். நான் திரும்ப இருங்க நான் பேசி முடிச்சிருங்க. 12 மணி நேர வேலை திட்டத்துக்கு இங்க தமிழ் சந்தே கொந்தளிச்சுது. அது வந்து கழகம் காது கொடுத்து கேட்டுச்சு. இப்படி கேட்கிற ஒரு தலைவர் இத அப்போ ஒரு ஜெயலலிதா கிட்ட போய் சொல்ல முடியுமா? இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இவங்க எல்லாருமே தூக்கிட்டு வருதுன்னா தலைவர் கலைஞர் மாதிரி எல்லாம் முடியாதுன்னு. அது கிடையாது. காலகட்டம்ன்றது வேற. நீ படிச்ச சிலபஸ் வேற, அவர் படிக்கிற சிலபஸ் வேற, அவர் எக்ஸாம் எழுதுறது வேற. நீ எந்த காலத்துல, அதாவது 11 வருஷம் பிஜேபி தலைவர் கலைஞர் இருக்கும்போது ஆட்சியில இருந்திருந்ததா? கிடையாது. இன்னைக்கு பிஆர் வரைக்கும் போய் இந்தியாவோட அரசியல் அமைப்பை மாத்துற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் லீடரா ஒருத்தர் நிக்கிறாரு. ஆனா நீ என்ன பண்ற, இலகுவா ஏறி உக்காந்து ஸ்டாலின் நினைச்சிருந்தா இந்த ஊறுகாயில கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவன் மாதம்பட்டி அரைச்ச மிளகாத்தூளை கொஞ்சம் போட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் காரம் ஏறி இருக்கும். இது என்னங்கடா, யாரா நீங்க, நீ எங்க இருந்து பேசுறன்னு கேட்டா புதுசா ஒரு கவுனம், அந்த கயல் படத்துல வர சித்தப்பா மாதிரி மேல வந்து திமுக கவுனம் போட்டுக்கிறான், கீழே அதிமுக வேட்டியை கட்டிக்கிறான், உள்ள அவுத்து பார்த்தா ஆர்எஸ்எஸ் டவுசரோட நிக்கிறான். இவன் யார், இவன் எங்க இருந்து இவனுங்க எல்லாம் வரானுங்க, இது என்ன கர்மாந்திர காம்பினேஷன் எனக்கு புரியவே இல்லை. ஆனா உட்காந்து இன்னைக்கு இருக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஒரு தலைவர் கலைஞர் காலத்துல இல்லாத ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல ஒரு தலைவர் வந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அத வந்து காலையில பல்ல விளக்கிட்டு நானும் திமுக காரன், நான் உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கிறேன், நீங்க இந்த உப்மாவை எப்படி பண்ணிருக்கணும் தெரியுமா, இது என்ன, இது காலை உணவு திட்டம்னு புரட்சிகரமான ஒரு திட்டத்தை தூக்கி செயல்படுத்தி இருக்கிறாரு, அதை விரிவுபடுத்தி இருக்கிறாரு.